கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அரசியல்ல பேர் மாற்றுவாங்க. இப்போ உங்களுக்கு வேற பேர் ஏதாவது இருக்கா? இயற்பெயர் அந்த மாதிரி? எனக்கு நல்ல முத்து தான் எனக்கு ஸ்கூல்ல எங்க தாத்தாவோட தாத்தா பேர் வச்சிருப்பாங்க, அப்புறம் மாத்திக்கிட்டோம். எங்க அப்பா வச்ச பேர் நான் சொன்னால எனக்கு அப்பாவுக்கு எப்பவுமே அந்த இது இருக்கும். அதனால எங்க அப்பா அவர் அப்பத்துலேருந்து அவர் பேர் பாலசுப்ரமணியம் பாலுவாச்சு. எனக்கு செந்தில்குமார்னு வச்சாரு. எல்லாருமே பேர் மாற்றங்கள் நடந்திருக்கு. அதனால தான் நான் போய் கேட்டதுக்கு தான் நான் இந்த திட்டு வாங்கிட்டு ஓடி வந்தேன். நான் எனக்கு நானே தான் பேர் வச்சுவேன். நீங்களாம் என்ன பேர் இருக்குது? இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதுல நீங்க பேசுறது அப்படின்னா நீங்க இதுல என்ன இதை பார்த்தா உங்களுக்கு தோணும்? அங்கே நீங்கள் ஒரு மினிஸ்டரை பார்க்காதீங்க, ஃபாதர் ஆஃப் அ டூ சன் பாருங்கள் நீங்கள். அதில் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஏன்னா நாகப்பட்டினத்தில் அங்கே இருக்கிற குழந்தைங்களோட ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டு நான் வந்துட்டு இருக்கும்பொழுது எனக்கு ஃபோன் கால் வருது சிஎம் ஆஃபீஸ். அங்கே ஏதோ ஸ்டாம்பீட் மாதிரி சொல்கிறாங்க, இமீடியட்டாக யூ ஹேவ் டு கோ டு கரூர். ஏன்னா அங்கே லோக்கல் மினிஸ்டர்ஸ் இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 7:30 போல் நான் தஞ்சாவூர்கிட்ட நெருங்கும்போது விரட்டிட்டு போகிறேன் நான். சரி என்ன நடந்துச்சுன்னு தெரியல, எங்களுக்கு எதுவும் தெரில. அந்த ஃபோனில் மட்டும் ஒவ்வொரு பத்திரிக்காரங்களாக ஃபோன் அடிச்சு கேட்குறாங்க, என்ன சார் இல்லை எனக்கு ஃபோன் பண்ணேன் கேட்டிங்கன்னு எனக்கு தெரியல சார், என்ன நான் போயிட்டுருக்கேன், திடீர்னு சிஎம் ஆஃபீஸ்னு கூப்பிட்டு சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. போகும்போது ஆல்மோஸ்ட் 10 o'clock ஆகிடுச்சு நான் ரீச் ஆகிறதுக்கு. போகும்போது செந்தில் பாலாஜன் தான் நின்றுட்டு இருந்தார். வரும்போது என்ன நினைப்போம், உள்ளே கூட்டிகிட்டு போகும்பொழுது அந்த வார்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்களா ஒரு 5 பேர் அந்த குழந்தைங்களோட நெஞ்சில் கை வச்சு அழுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருமே அந்த இடத்த விட்டு நீங்கள் நகர்ந்திருக்க முடியாது. ஆனால் போதும் நீங்கள் பார்த்து வெளில வாங்கினேன் அப்படின்னு சொல்லி வெள்ளும்போது எனக்கு கூட்டிகிட்டு போகிறார் ஒரு இடத்துக்கு. எங்கேனே போகிறோம் அப்படின்னு, மார்ச்சரிக்கு கூப்பிட்டு போகிறார். அங்கே மார்ச்சரி நாங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு சின்ன ஹால் தான். ஆல்ரெடி அங்கே அந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற ஆக்சிடெண்ட்டில் இறந்து போன அந்த டெட் பாடிஸ்லாம் வச்ச இடம். அவங்களுக்கு புதுசாக இந்த வரக்கூடியவங்க இடமே இல்லை. எப்படி வைக்கிறாங்கன்னா, ஒரு பெரியவங்க ஒருத்தங்க, ஒரு அடல்ட்டு, மேலே ஒரு பொம்பளை பிள்ளை, மேலே இப்படி வச்சு உள்ளே தள்ளுறாங்க. அதை பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ ஒரு கொடூரமாக இருக்கும்போது, அப்போது ஒரு குழந்தை, ஒரு 7 வயசு குழந்தை, இப்போ தாங்க இந்த குழந்தை செத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. தான் நான் சரி நான் என்னால் இங்கே நிற்க முடியாதுன்னுட்டு நான் வெளில வந்துட்டு அப்போ தான் அழுதேன். அதை பார்த்து என்ன இவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஏன்னா மார்னிங் நான் அவ்வளோ ஹாப்பியாக நான் நாகப்பட்டினத்தில் அங்கே இருக்கிற இந்த ஒரு குழந்தை அவ்வளோ அழகாக பேசி நம்ம திராவிட மாடல் பற்றி அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படி சிரிச்சிட்டு இருந்தேன் நான். இன்றைக்கி அதே போன்ற வயசில் இருக்கிற குழந்தைங்க, சார் இது இன்னொரு குழந்தை செத்து வருது சார், இது வரைக்கும் மொத்தம் 17 குழந்தைங்க சார் அப்படிங்கும்பொழுது அது பர்ஸ்ட் அவுட் ஆனது. அதை அவ்வளோ ட்ரோல் பண்ணாங்க. அண்ட் அனதர் திங், அந்த அதை எப்படி நீங்கள் எதிர்கொண்டீங்க? இப்போ இல்லை அவங்க அதான் சொன்னேன், எனக்கு ஆறுதல் சொன்னது என்னுடைய பசங்க தான் வீட்டில். அப்பா யூ ஷோட் யுவர் ஒரிஜினாலிட்டி, யூ டோன்ட் வாண்ட் டு டிஃபைன் அதர்ஸ் ஒப்பீனியன். நீ யாருங்க நீ காமிச்சிட்டு அது போதும், எல்லாம் ட்ரோல் பண்ண தான் செய்வான்ப்பா, நீ அதெல்லாம் நான் கண்டுக்கல. பட் அவன் சொல்கிறது ஸோ இவ்வளோ மெச்சூர்டாக பேசுகிறாங்களே அப்படிங்கிறது ஐ தாட் ஓகே பரவாயில்ல, இப்படியும் இந்த ஜென்ரேஷன் இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வந்துச்சு. பட் இட்ஸ் a வெரி சேட் பார்ட். எனக்கு என்னென்னா, அந்த இயக்கத்தை சார்ந்த யாராச்சும் ஒருத்தனாச்சும் ஒரு ஆறுதலுக்கு அங்கே நின்றுருக்கணும். நான் இருக்கேங்க, நீங்கள் நான் தப்பு நடந்து போச்சுங்க, நான் ஏதோ பண்ணுறேங்க, அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு ஆறுதலானாச்சும் ஓடி இருந்திருக்கணும். ஸோ அதை விட்டுட்டு அவங்க போனது அப்படிங்கிறது உள்ளபடியே எங்களுக்கு ஒரு வேதனையான ஒரு விஷயம் தான். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். இன்றைக்கி இருக்கிற இளைய சமுதாயத்துக்கு நம்ம நிறையா பேசணும் இல்லையா? இப்போ அறிவு அப்படின்னு சொன்னோம்னா என்ன பேசணும்னு சொல்லித்தரது அறிவாக இருக்குது. நாகரிகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி பேசணும் அப்படிங்கிறது நாகரிகம் உங்களுக்கு சொல்லித்தரும். திறமைங்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லித்தரோம். அந்த புத்தி இருக்குது பார்த்தாங்க, புத்தி இப்போ பேசலாமா இப்போ பேசக்கூடாதா அப்படிங்கிற அந்த புத்தி தான் சொல்லணும். எல்லாம் அறிவு சார்ந்த பிள்ளைங்கள தான் இருக்கிறாங்க. ஆனால் ஏதோ அந்த புத்தியை அவங்க ப்ராப்பராக பயன்படுத்தாமல் போயிட்டாங்களோ, இது எங்களோட ஃபெயிலியரும் இருக்குமோ இதில். இந்த கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக அந்த பிள்ளைங்களை அப்படி அறிவு புத்தி சார்ந்து நாங்கள் உருவாக்கலையோ, கடந்த 10 வருஷம் அப்படி விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அந்த நேரத்தில் பீயிங் ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்துச்சு. அது என்னால் என்றைக்குமே அது மறக்க முடியாத ஒரு நாள் அந்த நாள். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.